ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபி. உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, வெட்டிங் ஃபோட்டோஷூட், ரிசப்ஷன், கப்பிள் ஃபோட்டோஷூட், பர்த்டே, என்கேஜ்மெண்ட், ஹவுஸ் வார்மிங் அண்ட் பேபி ஷவர், இது மாதிரி உங்கள் வீட்டில் எந்த ஈவெண்ட் நடந்தாலும் சரி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி சிறந்த முறையில் தரமாக எடுத்து தரப்படும். நம்ம ட்ரீம் ஷிப் ஃபோட்டோகிராஃபியில் வெட்டிங் ஈவெண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. வெறும் 15,999 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொண்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் புக் பண்ணலாம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் பிப்ரவரி 11 முதல் 17 வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேஷத்தில் குரு சஞ்சாரம் பண்ணுறாரு, கேது கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சுக்கிரன் தனுசு ராசியில் இருக்கார், மகர ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கார், கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. சந்திரன் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனியோடு சேர்ந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. இந்த வாரத்தில் சந்திரன் பயணிக்கக்கூடிய ராசிகள்னு பார்த்தா கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம் வரைக்கும் வராரு. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு, அதாவது பிப்ரவரி 11 அன்னைக்கு சுக்கிரன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களோட இந்த சுக்கிரனும் இணைகிறாரு. 13 பிப்ரவரி 13 அன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறாரு. தை மாதம் முடிந்து மாசி மாதம் ஆரம்பம். மாசி மாத பிறப்பு, தமிழ் மாசி மாத பிறப்பு. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 12 காலை 9:35 வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை காலையில் 9:35 வரைக்கும் கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. சந்திரன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறதுனால 12 காலை 9:35 14 பிப்ரவரி 14 காலை 10:43 வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம். கன்னி ராசிக்கு 14 பிப்ரவரி 14 காலை 10:43 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி பிப்ரவரி 16 மதியம் 2:43 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். பிப்ரவரி 16 அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2:43 கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் முடிவடைந்து துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2:43 16 பிப்ரவரி அன்னிலேருந்து 18 ராத்திரி 9:54 வரைக்கும், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 9:54 வரைக்கும் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்தில் வார்த்தைகளில் கவனமாக இருப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிராயஷ்சித்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்தது குரு பகவான் வழிபாடு செய்வது சிறப்பு. இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட பிப்ரவரி 5 உங்ககிட்ட பேசுகிறதுக்கே எல்லோரும் பயந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு ஆக்ரோஷத்தன்மையோடு செயல்படுறீங்க. உங்ககிட்ட செயல்பாடுகளில் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசியில் இருக்கிற குருவும் ராசிக்கு தன் பார்வையை கொடுக்குற செவ்வாயும் அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் உங்ககிட்ட கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் படபடப்பையும் அதிகப்படுத்துகிறாங்க. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த வாரத்தில் எப்போ நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது, விரயஸ்தானத்தில் ராகுவோடு இணைந்து இருக்கக்கூடிய 12 முதல் பிப்ரவரி 12 காலை 9:35 பிப்ரவரி 14 காலை 10:43 வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விவகாரமான விஷயத்தில் இருப்பீங்க. உங்கள்கிட்ட யாருக்கும் பேசினாலும் வெடிச்சு விடுறதுக்கு உண்டான அவ்வளவு ஆக்ரோஷம் இருப்பீங்க. இந்த ஆக்ரோஷத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, தவறான புரிதல் தான் காரணம். நீங்கள் அடுத்தவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறது, அடுத்தவங்க விஷயத்தில் தவறான அணுகுமுறை காரணமாக தேவையில்லாத கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க,
அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்பு இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக அந்த சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய 12ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு அதீத செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் எதனால் அப்படின்னு கேட்டால், கடல் கடந்து போகிறதுக்கு, இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு இந்த வாரம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் குடும்ப தலைவி அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை, தேவையற்ற முன்கோபத்தின் காரணமாக சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சற்று பதட்டம் அதிகரிக்கும். ஏன்னா எல்லாரோடையும் சண்டை போட்டுட்ருக்கீங்க. கொஞ்சம் உங்களுடைய முன்கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. சப்தமஸ்தானாதிபதியான சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கார் இந்த வாரத்தில் 11ஆம் தேதி வரைக்கும். அதாவது இந்த வார ஆரம்பத்தில் ஒரு நாளைக்கு மட்டும் மத்தியானம் ஒரு மணிக்கு மேலே தான் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குள்ள பயிற்சியாகி 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை. அந்த நாட்களில் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13 தேதி வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 13ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் சூரியன் பயிற்சியானதற்கு பிறகு செவ்வாயோடு சேர்ந்த சூரியன் பயிற்சி ஆகிறாரு 11ஆம் இடத்துக்கு. அங்கே பயிற்சியாகி சனியோடு இணைகின்ற காரணத்தினால தந்தை மகன் உறவில் சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை மகன் அல்லது அண்ணன், மூத்த சகோதரர், இளைய சகோதரர்களுக்குள் கருத்து மோதல்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பங்காளி சண்டை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் குடும்பத்தில் பிரிவினை வராது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலுமே உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு, அதுவும் குறிப்பாக குடும்பத்தினரோட கூட்டுத்தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் நிதானமான போக்கை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். இந்த வார கடைசியில், அதாவது 16 முதல் 18ஆம் தேதி வரை சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது, கிட்டத்தட்ட உங்கள் ராசியில் இருக்கும்பொழுதே பிப்ரவரி 14ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4 நாட்கள் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்றது. ராசிக்குள்ள சந்திரன் இருக்கும் பொழுது செவ்வாயின் பார்வையில் சந்திரமங்கல யோகம் ஏற்படுத்தி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய தலைமை பண்பை வெளிப்படுத்தி உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வை பெற்றுக்கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இந்த வாரம் இருக்கும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வாரம் நிலம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சியும், அரசு சார்ந்த பதவி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சியும் ஏற்படுகின்ற சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் பிராயஷ்சித்தம். படிக்கின்ற குழந்தைகளும் நல்லா படிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் தேவையில்லாத அவச்சொல்லுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய, வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா பிரத்யங்கரா தேவி உபாசனை செய்வது, பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வது, பிரத்யங்கரா தேவியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு உங்களின் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த பிரத்யங்கரா தேவி உபாசனை வழிபாடு ஒன்றே உங்களுக்கு துணை இருந்து காப்பாற்றும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 ஆகிய இடங்கள் 9ஆம் இடத்துலேருந்து ஆரம்பித்தா கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்குள்ளே வரைக்கும் இந்த வார கடைசியில் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. 10ஆம் இடத்துல இந்த வாரத்தில் சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. ஆனால் 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை 11ஆம் தேதி மத்தியானத்துலேருந்து 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். இதில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். அதனால் விரையாதிபதி செவ்வாய் உச்சபலத்தோடு இருந்து கொண்டு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால விரயத்தை கெடுப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் தந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு ஏதாவது படுத்துமா அப்படின்னு கேட்டால் ஒரு படுத்தலும் இருக்காது. அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது என்றைக்கு வராருன்னா 14ஆம் தேதி என்றைக்கு வராரு, பிப்ரவரி 14 முதல் 16 வரை உங்கள் விரயஸ்தானத்தில் இருப்பார் குருவோடு சேர்ந்து. அந்த குருவோடு சேர்ந்த சந்திரனுக்கு செவ்வாயின் பார்வை இருக்கும் பொழுது உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் வழக்குகள் இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றிகள் ஏற்படுறதுக்காக
செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கும் வாய்ப்பு இருக்குது இந்த நாட்களில். மற்றபடி இந்த வாரத்தில் முதல் 4 நாட்கள், அதாவது 11, 12, 13, 14, 14ஆம் தேதி காலை 10:43 வரைக்கும், அதன் பிறகு 16ஆம் தேதி மதியம் 2:43 உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். இன்ஃபேக்ட் வாரக்கடைசியில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையிறது, வாக்குவாதத்தில் வெற்றி அடையிறது, ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகிறதோ இல்லை ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனையா, அது எங்கேயா இருந்தாலும் உங்களுடைய வாக்குப்பளிதம் அமோகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சூரியன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது என்றைக்குன்னு பார்த்தேன்னா 13ஆம் தேதி அன்னைக்கு, பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு 9ஆம் இடத்திலிருந்து சூரியன் 10ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது நல்ல விஷயமா இருந்தாலும் தந்தை மகன் உறவில் சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா பையன் தப்பு பண்ணியிருப்பார், அந்த பையனை தப்பை கண்டுபிடிச்சி அப்பா தண்டிப்பார். இல்லாட்டி அப்பா ஏதாவது ஒரு சின்ன செலவு பண்ணியிருப்பார், வீட்டுக்கு தெரியாமல் அந்த செலவு பண்ணியிருப்பாருன்னா பையன் அந்த தப்பை கண்டுபிடிச்சி அந்த செலவை கண்டுபிடிச்சி வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதரிகள் விஷயத்தில் உங்களுக்கு சற்று முரண்பட்ட கருத்துக்கள் ஏற்படுறதுக்கும் உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்காக நெருக்குதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை, அதாவது கொஞ்சம் பிரச்சனை ஜாஸ்தியாகும், ஆனால் சமாளிச்சிடுவீங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா 2ஆம் வீட்டு அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார், குடும்பஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் உங்களுக்கோ உங்கள் வாழ்க்கை துணைக்கோ வாக்குவாதம் முத்தித்துனா அடிதடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இது வாழ்க்கை துணை விஷயத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் கூட யார் பிஸ்னஸ் பண்ணாலும் அவங்க விஷயத்திலும் இந்த மாதிரி சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வார்த்தை விரயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வார்த்தை விரயங்கள், பண விரயங்கள், செயல்பாடுகளில் எடுத்தவுடனே கையை ஓங்கிறது, இந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது ரிஷபராசிக்கு. ரிஷபராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் 9ஆம் இடத்துல இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது நல்லதா அப்படின்னு கேட்டால் அது சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துட்டு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரம் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்பட்டாலும் மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக 7ஆம் இடத்ததிபதி உச்சமாக இருக்கிறதுனால சக பணியாளர்களின் அதிகாரப்போக்கு உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த வாரத்திற்கு உண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்வது சிறப்பு. முருகனை குழந்தை முருகனாக, பால முருகனாக வழிபடுங்கள், உங்களுக்கு அனைத்து விதமான சந்தோஷமும் ஏற்படும். மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுனராசி நண்பர்களுக்கு 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் சந்திரன் இந்த வாரத்தில் தன் பயணத்தை நடத்த போகிறாரு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பத்தில் 8ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்படுறது 11ஆம் தேதியிலேருந்து. ஆனால் 13ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த சூரியன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனியோடு இணையிறதுனால தந்தை மகன் உறவில் சிறு கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாள் அப்பா பையன் ஏதோ வாசல் அப்பா பையன் இருந்தார்னா பையன் பின்னாடி இருப்பான், பையன் பழக்கடையில் இருப்பான், பையன் அப்பா பழக்கடைக்கு வந்தார்னா பையன் வாசலுக்கு வந்துடுவான், அப்பா கீழே இருந்தார்னா பையன் மாடியில் இருப்பான். இந்த மாதிரியே ஓடிட்டு இருந்தது. ஆனால் இப்போ 2 பேருமே ஹாலில் நின்று சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது காரணம் என்னென்னா பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு சனி சூரியன் சேர்க்கைங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அரசாங்கத்திலையும் இது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். பெரிய பெரிய அரசாங்கத்துக்குள்ளேயே சண்டை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா காரணம் என்னென்னா சனி சூரியன் சேர்க்கை 9ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். இதன் காரணமாக அனாவசியமான சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உலகத்துக்கே இந்த வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் சனி சேர்க்கை வார ஆரம்பத்தில் இருக்குது.
அதாவது என்னைக்கு வரைக்கும்னா 12ஆம் தேதி வரைக்கும், 12ஆம் தேதி காலை 9 மணி 35 நிமிஷம் வரைக்கும் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. குடும்பம் சார்ந்த குழப்பம், தந்தை சார்ந்த குழப்பம், தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் குழப்பம், இப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்குது. 12ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நாட்கள் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை, பிப்ரவரி 12லேருந்து பிப்ரவரி 16 வரைக்கும் உங்களுக்கு அனுகூல பலன்கள். தொழில் ரீதியாக இருந்தாலும் வெளியில் பிரச்சனை கிடையாதுங்க, வீட்டுக்குள்ளே வந்தால் தான் பிரச்சனை. வீட்டுக்குள்ளே அப்பா பையன் உறவில் சண்டை சச்சரவு வாக்குவாதம். இத்தனை நாளாக அப்பா வந்து வாசலில் நின்றுருக்காருன்னா பையன் வந்து பழக்கடையில் நின்றுருப்பான். அப்பா வந்து பழக்கடைக்கு வந்துட்டாருன்னா பையன் வந்து வாசலுக்கு போயிடுவான். அப்பா கீழே சாப்பிட வர்றாருன்னா பையன் மாடியில் போய் உக்காந்துப்பான், மொட்டை மாடியில். அப்பா வந்து வெளியில் போகிறாருன்னா பையன் அதுக்கப்புறமா தான் ஹாலுக்கு வந்து அம்மாக்கிட்ட பேசி சாப்பிட்டுட்டு போவான். ஆனால் இந்த வாரத்தில் குறிப்பாக பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு மேலே கிட்டத்தட்ட அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் முழுவதுமே வீட்டில் மகன் தந்தை உறவில் சஞ்சலம் சங்கடம் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால, ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இல்லை, 9ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா தந்தைக்கு சங்கடம் ஏற்படும், ஹானி ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கும் தந்தைக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு உங்கள் அப்பா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயின்னு சொல்லுவார், இல்லாட்டி அவரே வீட்டை விட்டு வெளியில் போயிடுவார். உங்கள் வீட்டை விட்டுட்டு அவர் போவார். இதனால் அவருடைய ஆரோக்கியமும் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய நாட்களான 14 முதல் 16ஆம் தேதி வரை, பிப்ரவரி 14லேருந்து 16 வரைக்கும் உங்களுக்கு குரு சந்திரன் சேர்க்கை, செவ்வாயின் பார்வையில் குரு சந்திரன் வரதுனால குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், கஜகேசரி யோகம் ஏற்பட்டாலும் இந்த யோகங்களை உங்களுக்கு நடக்காமல் தடுக்கிறது சனியின் பார்வை தான். அதனால் உங்கள் வீட்டுக்கு வெளியில் என்ன நல்லது நடந்தாலும், உங்களுக்கு நல்ல பேர் இருந்தாலும், உங்களுக்கு கௌரவம் இருந்தாலும் கெடுக்கிறதே உங்கள் அப்பாவுடைய பேச்சாக இருக்கும், இல்லை உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் நடக்கக்கூடிய வாக்குவாதமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரத்தில் அப்பாவோட சண்டை போடுறதை குறைச்சிக்கிறது நல்லது. அப்பாவுடன் மரியாதையாக பேசுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அப்பாவை நீ வா போன்னு பேசுவாங்க. அதுவே ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க வகையில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மனக்குழப்பமும் தடுமாற்றமும் வீண் வழக்குகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த வாரம் மிதுன ராசி நண்பர்கள் சற்று கவனமாக இருக்கணும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே அந்த வார கடைசியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன, பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி இருக்கும் சார் அப்படின்னு கேட்டால், துர்க்கை வழிபாடு செய்யலாம் அல்லது காளி வழிபாடு செய்யுங்கள். மகாகாளி வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும், தடைகள் விலகும். உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகள் அல்லது அபாண்டமான தவறுகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். கடக ராசி, இந்த வார ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதாவது 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியோடு சேர்ந்த சந்திரன். குறிப்பாக இந்த நாட்களில் 11, 12 ஆகிய 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். 12ஆம் தேதி காலை 9 மணி 35 நிமிஷம் வரைக்கும், அதாவது திங்கட்கிழமை காலை வரைக்கும். இந்த நாட்களில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை காலை 9 மணி வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கூடையும் பேசாமல் இருக்கிறது நல்லது. மௌன விரதம் இருந்தாலே நல்லது. அப்படி இல்லையா வீட்டில் ரெஸ்ட் எடுங்க, முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க. வீட்டில் இருந்தால் கூட கணவன் மனைவி கூட வெவ்வேறு ரூமில் இருக்கிறது நல்லது. அவ்வளவு ஒரு சிக்கலான சூழ்நிலையில் இருக்கீங்க. ஏன் சார் இப்படி பயமுறுத்துறீங்கன்னா, பயமுறுத்தலை, தேவையில்லாத பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. குறிப்பாக பண விவகாரங்கள் உங்களுக்கு ஏற்கனவே பிரச்சனையில் இருக்குது, பணப்பற்றாக்குறை இருக்குது, சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத இருக்குது. நீங்கள் யாருக்காவது இன்றைக்கி பணம் தரேன்னு சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி உங்களால் பணத்தை கொடுக்க முடியாத ஒரு சங்கடமான சூழ்நிலை இருக்கும். 10 பேர் இதற்கு உங்கள்கிட்ட பணத்தை கேட்டால் இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன விஷயம், ஒரு 100 ரூபாய்க்கு கடன் வாங்க போகிறோம். அந்த கடன் வாங்கும்போது ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு எவ்வளோ சங்கடப்படுவோம். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு 10,000 ரூபா பொருளை பணத்தை நீங்கள் கொடுக்கலன்ட்டு ஒரு 10 பேர் இதற்கு உங்கள் வீட்டு வாசலில் நின்று கத்தினா எவ்வளோ அசிங்கமாக இருக்குமோ அப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. அதனால் அனாவசியமான மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது எல்லாமே முதல் 2 நாளைக்கு மட்டும்தான், அதாவது 11, 12 ஆகிய நாட்கள். 12ஆம் தேதி காலை 9 மணி 35 நிமிஷத்துலேருந்து அந்த வார கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட
18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏறுமுகமாகத்தான் இருக்குமே தவிர இறங்கு முகம் கிடையாது. அதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வார ஆரம்பத்திலேருந்து 12ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு எல்லாம் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வருது. அதுவும் சந்திரன் தசமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் குருவோடு இணைகின்ற பொழுது தசமஸ்தானாதிபதி உச்சம் பெறுகின்ற காரணத்தினால இந்த வாரம், அதாவது 14 முதல் 16ஆம் தேதி இல்லாட்டி 16 முதல் 18ஆம் தேதி, அதாவது 14லேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வேலையில் அமர்வதற்குண்டான பதவி உயர்வோடு சேர்ந்த மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களாக இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும், தனலாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள்லாம் நடப்பதற்குண்டான யோகம் இருக்குது. திருமணத்தை மட்டும் தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது அஷ்டம சனி நடக்கும்போது அவ்வளவு நல்ல விஷயமா இருக்காது. மற்றபடி திருமணம் நடந்தவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுதல், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படுதல், உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலையில் அமர்வது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய நாட்களாக இந்த வாரம் 14 முதல் 18 வரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த அவமரியாதை விலகி உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். பண விவகாரங்களில் மட்டும் நண்பர்களே சற்று கராராக பேசுவாங்க. யாருக்கிட்ட பணம் வாங்கினாலும் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, இந்த வாரம் அவர்கள் உங்களிடம் கராராக பேசி ஒழுங்குமரியாதை செட்டில் பண்ணு, இல்லாட்டி நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகின்ற காரணத்தினால உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி ஏகோபித்த வளர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனால் குழந்தைகள் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவாங்க உங்கள் வீட்டில். அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அவங்க எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா போயிட்டு வர வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவி உறவில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் கணவனுடைய கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி நண்பர்களுக்கு வெளியில் பிரச்சனை இருக்குது, ஆனால் வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கிறீங்க. அதனால் இந்த வாரம் முழுவதும் முடிந்தவரை உங்களுடைய வெளிவட்டார தொடர்புகளை சுருக்கிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற வார நாட்கள், அதாவது 16 முதல் 18 உங்களுக்கு செல்வாக்கும் மரியாதையும் உயரக்கூடிய நாட்களாக இருக்கும். என ராசிநாதன் உச்சமடைகிறார். லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல நண்பர்களின் ஆலோசனை கிடைச்சிட்டு இருந்த விஷயத்துலலாம் இப்போ தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு பலன்கள் நல்ல பலன்களாக அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பாள் வழிபாடு. அதாவது அம்பாள் வழிபாடு அப்படின்னு சொன்னால் சாந்தமான தெய்வத்தை வழிபட வேண்டும். துர்க்கையை வழிபடுங்கள். துர்க்கை பார்க்கறதுக்கு உக்ர தெய்வமாக இருக்கும். ஆனால் துர்கா சப்தஸ்லோகியை வணங்கி தினமும் துர்கா சப்தஸ்லோகியை பாராயணம் செய்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் அந்த துர்க்கை ஏற்படுத்தி கொடுத்து கோபமான நபர்களிடமிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வார ஆரம்பம் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை சந்தோஷமாக இருப்பீங்க. திங்கட்கிழமை காலை வரை உங்களுக்கு பண லாபம், தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம், உத்தியோக லாபம், இப்படி எல்லா லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு நல்ல சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அவருக்கும் உங்களுக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் ஆசைப்பட்டதுனால அவருக்கு சில தேவைகளை பூர்த்தி செய்து அவருடைய செலவுகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் இந்த வார ஆரம்பத்தில், அதாவது திங்கட்கிழமை காலை 9:35 சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவோடு இணைகின்ற காரணத்தினால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, நீங்கள் குடும்பத்தோடு ஒரு வீட்டில் வசிக்கிறீங்கன்னா அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி அந்த வீட்டு ஓனரோ இல்லை அந்த வீட்டை குத்தகைக்கு எடுத்திருக்கிறவரோ உங்களுக்கு தேவையில்லாமல் குடைச்சலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அலுவல் ரீதியாக குழப்பங்கள் ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையும் இருக்கும். ஆனால் 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற 14 முதல் 16 வரை, அதன் பிறகு 16 முதல் 18 வரை தசமஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற நாட்கள் 14 முதல் 16, 16 முதல் 18, அந்த 4 நாட்களும் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய, தன வரவை ஏற்படுத்தக்கூடிய, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது, புதிய வாய்ப்புகள் தேடி வருவது, உங்களுடைய புதிய தொழில் முயற்சிக்கு கடன் உதவிகள் கிடைப்பது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த நாட்களில், அதாவது
14 முதல் 18ங்கிறது வந்து இந்த சிம்ம ராசியில் பிறந்த திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். ஆனால் அதற்கு மருத்துவ உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்ஃபேக்ட் அந்த நாட்களில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால நார்மல் டெலிவரியாக இருக்காது, சிசேரியன் டெலிவரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உடம்பை கவனமாக பார்த்துக்கிறது. இந்த பெண்களின் உடம்பை கணவன்மார்களும் மாமியார்களும் அந்த குழந்தைங்களை, அந்த பெண் குழந்தைகளை, உங்களுடைய மருமகள்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய அவசியமான கடமை. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோட ராசிநாதன் சூரியனோட வார ஆரம்பத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வார ஆரம்பத்தில், அதாவது சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிற நாட்களில், ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்பொழுது தான் நம்மளை கவனிக்க மாட்டோம். 8ஆம் இடத்துக்கு போகும்பொழுது தான் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன், 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, இந்த அமைப்பானது உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை விலக்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த 2 எதிரியை தவிர உங்கள் வீட்டில் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நண்பர்களே எதிரிகளாக பாவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாட்கள். இந்த வாரம் உங்களுக்கு சுமாரான பலன்களை ஏற்படுத்தும். அந்த சுமாரான பலன்கள் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, அதுவும் சந்திரன் வார கடைசியில் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது முதலீடுகள் செய்வதற்கு, புதிய தொழில் துவங்குவதற்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படும். ஸோ அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். லலிதா சகஸ்ரநாம பாராயணம் சொல்வதின் மூலமாக அம்பாளை வணங்கி, ராஜராஜேஸ்வரி அம்பாளை வணங்கி உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டிட அவளுக்கு, அந்த ராஜராஜேஸ்வரிக்கு லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை தினமும் நெத்தியில் இட்டுட்டு வாங்க. ஆண்களும் இட்டுக்கலாம், பெண்களும் இட்டுக்கலாம், குழந்தைகளும் இட்டுக்கலாம். இந்த இடத்துல இந்த பூர்வத்துக்கு மத்தியில் இட்டுட்டு வாங்க. உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த உமையம்மை உங்களுக்கு துணையாக இருப்பாள். கன்னி ராசி, இந்த வார ஆரம்பத்தில் 14ஆம் தேதி வரைக்கும் தொய்வுகளே இருக்காது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், 7ஆம் இடத்துல சந்திரன் ஆகிய நாட்களில் இருப்பாங்க. இந்த நாட்களில் 14ஆம் தேதி வரைக்கும், பிப்ரவரி 14th வரைக்கும் சப்தமஸ்தானத்துக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய சந்திரனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களை புறந்தள்ளுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். விரையாதிபதி சூரியனும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு 13ஆம் தேதி அன்றைக்கி. அதாவது இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வராரு. இந்த செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அதில் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கார். அதனால் பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. சனி சூரியன் சேர்க்கை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கோ உங்கள் தந்தைக்கோ ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திலேருந்தே, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சப்தமஸ்தானத்துக்கு சந்திரன் வரக்கூடிய நாட்களான 12 முதல் 14ஆம் தேதி வரை நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். அதுவும் வேற்று மத நண்பர்கள், வேற்று நாட்டு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். அனுகூல பலன்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு, குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற முன்னேற்றத்தை கண்டு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா, இல்லை கண் சார்ந்த மருத்துவம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. கண்ணு பிரச்சனை இருக்காது. ஏன்னா விரயஸ்தானத்துக்கு இருக்கிற குரு பார்வை உங்கள் ராசிக்குள்ளே வரத்துக்கு நேரம் வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 3-4 மாதம்தான். அதனால் கண்ணு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கண்ணு பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். வார கடைசியில் 14 முதல் 16ஆம் தேதி வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகும் வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால அந்த பாக்கியஸ்தானாதிபதியான சுக்கிரன் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுறாரு இந்த வாரத்தில். ஸோ இதன் மூலமாக குழந்தை பாக்கிய பேர் ஏற்பட்டு மன நிறைவு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்களாக இந்த வாரம் இருக்கும். இந்த வார கடைசியில் படிக்கின்ற குழந்தைகளுக்காக சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஸோ மொத்தத்தில் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய வாரமாக இருந்தாலும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு 14th to 16th பிப்ரவரி உங்களுக்கு மனக்லேசங்கள் உண்டு பண்ணக்கூடிய வகையில் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும்.
அதே சமயம் யாரை நம்பியும் எந்த ஒரு பொருளுக்கும் நீங்கள் வந்து உத்தரவாதம் போட்டுறாதீங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத் தலைவிகள் சந்தோஷத்தை அனுபவிப்பார்கள். அதே சமயம் குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும். வியாபாரிகளுக்கு தனலாபமும் வளர்ச்சியும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறவங்க, அறிவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ், சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் வளர்ச்சியை சந்திப்பார்கள். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற வாரமாக இருக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அறிவு சார்ந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மந்தத்தன்மையோடு இருக்குது. அதற்கு காரணம் புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்? ஏன்னா எங்களுக்கு வந்து 6, 8ல் குரு சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. 6ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல குரு, சனியோட பார்வையில் குரு இருக்கிறது. உங்களுக்கு வருமானத்தில் தேவையான அளவுக்கு வருமானம் வந்தாலும் தடைகளை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஹயக்ரீவரை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு குரு பகவானின் அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில புதிய அனுபவங்களையும் அந்த ஹயக்ரீவ பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். துலாம் ராசி, இந்த வார கடைசியில் 16ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாட்கள். ஏன் அப்படின்னு கேட்டால் வளர்பிறை சந்திரன் உங்கள் ராசிக்கு 5, 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இந்த வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் எல்லா விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா வீடு, மனை, வண்டி, வாகனம், ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், தாயாருடனான மனஸ்தாபம், இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் வண்டியில் போகும்பொழுது ரேஷ் டிரைவிங் போகக்கூடாது இந்த வாரம் முழுக்க. இந்த வாரம் மட்டும் இல்லைங்க, இன்னும் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் நிதானமாக தான் போகணும். 14ஆம் தேதி வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்கள் நிதானமான ட்ராவல் தான் அவசியமான ஒன்று. நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் வந்து உங்கள்கிட்ட பணத்தை கொடுத்த 100 கோடி உனக்கு தரேன், ராத்திரி 12 மணிக்கு நீ கார் எடுத்துகிட்டு என்னோடய கார் எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து கோயம்புத்தூரில் போய் என் காரை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் கூட போக மாட்டேன், நீ பணத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக நிதானமாக இருக்கணும். இல்லாட்டி உங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல உச்சமடைகின்ற காரணத்தினால, 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்துல உச்சமடைகின்ற காரணத்தினால அதுவும் 7ஆம் இடத்தை பார்க்குறார் செவ்வாய். பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது. வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும். வார்த்தைகளில் கம்பீரம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வார்த்தைகளால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்களால் நிம்மதியாக ஒரு இடத்துல தூங்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த வீட்டில் இருக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். சொந்த வீடு கட்டியிருப்பீங்க, ஆனால் சொந்த வீட்டுக்கு இந்த வாரத்தில் இந்த மாதம் மாசி மாதத்தில் பால் காய்ச்சி குடிச்சிங்கன்னா, அதுவும் இந்த வருஷம் மாசி மாதத்தில் பால் காய்ச்சி குடிச்சிங்கன்னா துளாராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வீட்டில் குடியிருக்க முடியாது. காரணம் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால. அதனால் இந்த வாரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே மாசி மாதம் முழுவதுமே பிப்ரவரி 11லேருந்து மார்ச் 14 வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் சொந்த வீட்டுக்கு பால் காய்ச்சி குடிப்பதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். சார் அப்புறம் எப்படி சார் எங்களுக்கு அடுத்தது பங்குனி வந்துடும் சார்னா, ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். சித்திரையில் பால் காய்ச்சி குடிங்க. நிரந்தரமாக உங்கள் சொந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி 11லேருந்து பிப்ரவரி 17 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு, நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு, நண்பர்களை இடித்துரைத்து திருத்துவதற்கு, வாழ்க்கை துணை செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சற்று தவறு பண்ணால் கூட அதிகாரமாக நீங்கள் அவங்கள திருத்துவீங்க.
ஆனால் எப்போ அதிகாரமாக பேசணும், எப்போ அன்பாக பேசணுங்கிறதுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னா உங்களுடைய அதிகாரத்திற்கு மரியாதை குறைகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி, உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள். அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கு. ஏன்னா அரசு கிரகமான செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு 4ஆம் இடத்துலேருந்து. அதனால் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கினால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், பிரார்த்தனை, வழிபாடு, எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா முருகப்பெருமானை வணங்கி வருவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். முருகனை, அதுவும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா முடிஞ்சவங்க போகர் சந்நிதி, பழனி மலையில் போகர் சந்நிதி இருக்குது. அந்த பழனிமலை போகர் சந்நிதிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். பழனி முருகனையும் வழிபடுங்க. பழனி முருகனுக்கு சந்நிதியை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா மலை மேலேயே போகர் சந்நிதி இருக்கும். அந்த போகரையும் வழிபடுங்கள். உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் ஏற்படும். நடக்க முடியாத விஷயத்தை கூட அந்த போகர் பெருமான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். விருச்சிக ராசி, ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சமடைஞ்சிருக்காரு. பொதுவாக செவ்வாய் 3ஆம் இடத்துல இருந்தாலே பெரிய விசேஷம். இதில் 10ஆவதுக்கு அவர் உச்சமாக இருக்கார். அதுவும் உங்களுக்கு ராசிநாதன். இதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் இருந்ததுன்னா, அது ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா, ஜனனகால ஜாதகத்தில் கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இப்போ அடைப்பீங்க. இல்லாட்டி புதுசாக கடன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஏன் அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடத்துல குரு இருக்கார். 6ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல உச்சமடைந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆனால் இந்த கடன் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் பிரச்சனை வராது. தொழில் விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. நீங்கள் புதுசாக வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கும் இது சாதகமாக இருக்குது இந்த வாரம். அதே சமயம் ஏற்கனவே நான் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன் சார், ஏற்கனவே நான் இன்ஸ்டியூட் நடத்துகிறேன், ஏற்கனவே நான் காலேஜ் நடத்துகிறேன், ஏற்கனவே நான் டியூஷன் சென்டர் நடத்துகிறேன், ஏற்கனவே நான் வழக்கறிஞராக இருக்கேன், நான் நாங்கள் 3 பேர் சேர்ந்து 4 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னராக இருக்கோம் சார், பார்ட்னர்ஷிப் கம்பெனி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதற்குண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை, 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் சுப விரயங்கள் ஏற்பட்டு வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மகன் உறவில் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆனால் தொழில் ரீதியாக மேனேஜ்மெண்ட் கூட மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருக்கிறதுக்கு நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டால் நிதானமாக இருந்தால் மட்டுமே தான் போலீஸ் கேஸும் எதுவும் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் இருவரும் இணைந்திருக்காங்க. அதனால் உங்களை கொண்டு போயிட்டு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபரோடு சேர்த்து வச்சு பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது இந்த வாரத்தில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பண்ணியிருந்தால் இந்த வாரம் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஆரம்பித்தா வரக்கூடிய நாட்களில் கிடைக்குமே தவிர உடனே இந்த வாரத்தில் கிடைக்காது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் சொந்தமாக வேலை பண்ணாமல் உத்தியோகத்தில் இருக்க அப்படின்னா உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கடினமான உழைப்பும் ஏற்படுகின்ற நாட்கள். நீங்கள் ஒரு விஷயம் மட்டும் இந்த விருச்சிக ராசிக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் வேலை பண்ணலை, அதாவது கஷ்டப்பட்டு வேலை பண்ணலை அப்படின்னா ஆரோக்கியத்தில் சங்கடத்தை சந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தில் சங்கடம் படக்கூடாதுன்னா கஷ்டப்பட்டு வேலை பண்ணுங்கள். இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது பண்ணலைன்னா இது நடக்கும், இது நடக்கலைன்னா இது பண்ணுவீங்க. அதனால் வேலைக்கு முயற்சி செஞ்சால் கஷ்டங்கள் வராது, ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படாது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான வித்தியாசமான படிப்புகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரொசீஜர் ஒரு கரிக்குலம் படிக்கிறீங்க, அதை தவிர ஒரு வித்தியாசமான கரிக்குலம் படித்து அதில் உங்களுடைய
மேதாவிலாசத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரம் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசினாலும் அதிகார மமதியோடு அல்லது கொஞ்சம் எகத்தாளமாக அடுத்தவளை பேசுவீங்க. அடுத்தவளை பேசுகிறதுனால உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாட்டினாலும் உங்களை மரியாதை குறைவாக நடத்துவார்கள். ஏற்படுறது வேறு, நடத்துறது வேறு. அதனால் உங்களை கொஞ்சம் அப்படியே செகண்ட் லைன் ஆஃப் ஆளாக வச்சு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமையான வார்த்தைகள் மூலமாக பண வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை வழிபாடுன்னா மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மகாலட்சுமி தாயாரை வழிபடுவதன் மூலமாக பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஆனால் அந்த வருமானம் உழைத்து வருதா இல்லை கடன் வாங்கி வருதாங்கிறது இருக்குது. கடன் வாங்கி வந்ததுன்னா அது நஷ்டம், உழைத்து வந்ததுன்னா அது நிரந்தர லாபத்தை ஏற்படுத்தும். முதலீடுகள் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ஸோ மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மகாலட்சுமிக்கு உண்டான மகாலட்சுமி ஸ்தோத்திரம், ஸ்ரீ சுக்தம் போன்ற மந்திரங்களை சொல்லி பாராயணம் செய்து வாருங்கள். அப்படி எதுவுமே தெரியலையா, ஒன்றுமே இல்லை, கனகதாரா ஸ்தோத்திரம், இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு இரட்டிப்பு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கும். தனுசு ராசி. தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசியில் சுக்கிரன் இருக்கார். அடுத்த ஒரு வாரத்தில், வார ஆரம்பத்திலே அவர் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தில் திருமண செலவு, குடும்பத்தில் வீடு வாங்குகிற செலவு, குடும்பத்துக்கு ஏதாவது முக்கிய செலவுகள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையின் தந்தைக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ள வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் 3ஆம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு. இந்த பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு போகிற சூரியன் பதட்டத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அதாவது பதட்டம், டென்ஷன், குழப்பம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சனி சூரியன் சேர்க்கை உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை மகன் உறவில் ஒரு பெரிய விரிசல் ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த வேலை இழப்புங்கிறது பயப்பட வேணாம். அடுத்த 2ஆவது நாளே வேறு கம்பெனியில் கிடச்சிரும், வேறு இடத்துல கிடச்சிரும். ஏன் அதே கம்பெனி ஓனரே கூப்பிட்டு பேசுவார். அவர் பரவாயில்லப்பா, அவர் பாட்டுக்கு அவர் டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒன் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கொண்டு உங்களுக்கு தனி பொறுப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வளர்பிறை சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. அதாவது 3ஆம் இடம் கும்பராசிலேருந்து ஆரம்பித்து ரிஷபராசியான 6ஆம் இடம் வரைக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ணுறதுனால இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ஸப்ட் அந்த வேலை விஷயத்தை தவிர மற்றபடி எந்த நெகட்டிவ் பலன்களும் இல்லாத ஒரு சிறப்பான வாரமாக இருக்கிறதுனால தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெடு நாட்களாக சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆச்சு சார், குழந்தை பாக்கியம் இல்லை, நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல செய்திகள் வரும். ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி உச்சபலத்தோடு இருக்கார். இது இன்ஃபேக்ட் இன்னொரு 45 நாளைக்கு இருக்குது. அதாவது 40 நாளைக்கு இருக்குது. ஃப்ரம் பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு, வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. 5ஆம் இடத்துல குரு இருக்கார். 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய வியாபார ஸ்திரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் நடப்புகள் உங்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும். குடும்பத்தில் அவர்களின் முக்கியத்துவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகள் செழிப்படைகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல வாரமாக இருக்கும். அதே சமயம் களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டு அதிபதியான புதன் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திருமண பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கை துணையை வீட்டுக்கு அழைத்து வருவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. நீங்கள் அந்த வாழ்க்கை துணையை கூட்டிகிட்டு வர்றதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பெரியவர்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் கூட்டிகிட்டு வந்தால்
உங்களுக்கும் உங்கள் வீட்டு பெரியவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படும், ஒரு ரசாபாசமான சூழ்நிலை ஏற்படும். வீட்டு பெரியவர்களுடைய அங்கீகாரத்தோடு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா வீட்டில் குதூகலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான பலன். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். அதாவது பெருமாள்னா அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாள், உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும், பதட்டம் இல்லாத வாழ்க்கை அமையணும்னா அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை, தன்னுடைய மார்பில் தாங்கிக் கொண்டிருக்கும் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலமாக, தாயாரை தன் மார்பில் தாங்கிக் கொண்டிருக்கும் பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலமாக பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல், கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்படாமல், பதட்டமில்லாத வாழ்க்கை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். மகர ராசி. அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்கார். ராசியில் செவ்வாய் இருக்கார், உச்சபலத்தோடு இருக்கார். இந்த செவ்வாய் உச்சபலத்தை அடைவதன் மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், எல்லார்கிட்டையும் உங்கள் கூட யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் மிரட்டி உருட்டி வேலை வாங்குவீங்க. அக்கம் பக்கத்தினர், நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, குழந்தைகள் யாரையும் பார்க்க மாட்டீங்க, எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருப்பீங்க. அதாவது என்னென்னா, உங்களை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ராசியில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு ஆக்ரோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். ஆனால் இந்த வாரத்தில் சந்திரன் 2, 3, 4, 5 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 2ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறாரு. அதனால் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். என்னதான் நீங்கள் பதட்டப்பட்டு கோவப்பட்டு அதிகாரத்தோடு பேசினா கூட உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. என்ன இதில் நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய அதிகாரத்தை பார்த்து உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் பயப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 8ஆம் இடத்திற்கும் செவ்வாய் பார்வையை கொடுக்கறதுனால அதிகாரத்துடன் பேசுவீர்கள். அதனால் உங்களை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர் பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அமோகமான பலன்கள் ஏற்படும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா ராசியில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்துலேருந்து குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே வந்துடுறாரு, குரு பார்வை விட்டு. இதனால் பூமி தொடர்பான தொழில் ரீதியான முதலீடுகள் செய்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரம். விரயஸ்தானத்தில் 3-4 கிரக சேர்க்கை வார ஆரம்பத்தில், அதாவது முதல் 2 நாட்கள் 11, 12 ஆகிய நாட்களில் 13ஆம் தேதி மத்தியானம் 1 மணி வாக்கில் பார்த்தீங்கன்னா சூரியன் விரயஸ்தானத்திலேருந்து ராசிக்குள்ளே வராரு. இதனால் வாழ்க்கை துணை மூலமாக இருந்து வந்த மன விரயங்கள்லாம் குறைந்து நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. எதிர்வாழின நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்த கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். என்ன காரணம்னா, ராசியில் விரயஸ்தானத்தில் இருக்கிற சுக்கிரன் ராசிக்குள்ளே வந்தாலுமே ராசியில் இருக்கிற செவ்வாய் முன்கோபத்தை ஏற்படுத்துவார். ராசியில் இருக்கிற சூரியன் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் கணவன் மனைவி உறவில் எதிரியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண விவகாரங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முதலீடுகள் செய்து புதிய வியாபாரம் துவங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு பெருசாக செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வாங்கின கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், இல்லை வாங்கின கடனையே திருப்பி கட்டுற மாதிரி இருக்கும். அது பற்றிய மனக்கவலைகளும் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், புதன் 6ஆம் வீட்டு அதிபதி புதன் விரயத்தில் இருக்கிறதுனால தந்தையை பற்றிய கவலை, தந்தையுடன் இருந்த நாட்களை பற்றிய கவலை போன்ற விஷயங்களால் இந்த வாரம் உங்களுக்கு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை மகன், தந்தை மகள் உறவில் ஒரு சிறு பிரிவை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை வருதுனால முடிந்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அவசியமான ஒன்று. மகர ராசியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் இல்லாத, வார்த்தை விரயங்கள் ஏற்படாத வகையில் இருக்கும். இல்லாட்டி ஆஞ்சநேயருக்கு வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்னா, சுந்தர காண்டத்தை படித்து வாருங்கள். சுந்தர காண்டத்தை படிப்பதன் மூலமாக வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு யார்கிட்ட பேசணுமோ, எப்படி பேசணுமோ அந்த திறமையான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தி காரியத்தில்
கை கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு பணவரவு சுமாராக தான் இருக்கும். அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய பணத்துக்காக நீங்கள் கொஞ்சம் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை வருகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை வார ஆரம்பத்தில். அதனால் செலவுகள் அரசாங்க வகையில், தந்தை வழியில், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வகையில், இளைய சகோதரர்களால் செலவுகள், வாழ்க்கை துணை அல்லது எதிர்பாலின நண்பர்களுக்காக செலவுகள், இப்படி எல்லா வகையிலையும் உங்களுக்கு செலவு. பணம் 10 ரூபா வரும், ஆனால் செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு இருக்குது. எப்படி சமாளிக்க போகிறீங்களோ தெரியாது. ஆனால் ரொட்டேஷனுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். இவன் கொடுப்பான், இவன் கொடுப்பான், இப்படி இங்கே வாங்கி இங்கே கொடுப்பீங்க, இங்கே வாங்கி அங்கே கொடுப்பீங்க, அங்கே வாங்கி இங்கே கொடுப்பீங்க. இப்படி தான் இருக்குமே தவிர உங்களுக்கென்று சொந்த பணம் வருவதில் தாமதம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எதிரிகளின் பலம் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் வெற்றி அடைகிறதுல உங்களுக்கு பிரயத்தனப்பட்டு செலவு பண்ணாதான், அதாவது உடல் விரயம், காரிய விரயம், நேர விரயம் ஏற்பட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதி விரயத்தில் இருக்கிறதுனால தொழில் பிரிவினருக்கு நஷ்டங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வார ஆரம்பத்தில் 11, 12 ஆகிய நாட்கள் விரயத்தை ஏற்படுத்திவிட்டு 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது தான், அப்போவும் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தாது, மன விரயத்தை ஏற்படுத்தும். பண விரயம் இல்லை, மன விரயத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்காங்க. படிப்புக்காக, மேல் படிப்புக்காக கடல் கடந்து போகிறது, மேல் படிப்புக்காக ஃபாரின் போகிறது, மேல் படிப்புக்காக வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது போன்ற பயண செலவுகள் ஏற்படுகின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கும். குழந்தைகளுக்கு குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டில் ராகு இருக்கார். விரயஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை, 3 கிரக சேர்க்கை இந்த வாரத்தில் ஏற்படுறது. ராசிக்குள்ள சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால வார ஆரம்பத்தில் சனி சந்திரன், அதுக்கப்புறம் 13ஆம் தேதிக்கு மேலே சனி சூரியன் ஏற்படுறதுனால எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் டெட் எண்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கவலைப்படாதீங்க, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல விஷயம் திறக்கிறதுக்கு உண்டான நேரம். அதுவரை நீங்கள் தினமும் பெருமாளை வழிபடுங்கள். குறிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் தினமும் சொல்லி வருவது மேன்மையை ஏற்படுத்தும். இந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தின் மூலமாக உங்களுக்கு பணவரவு, குடும்ப ஒற்றுமை, மன வேறுபாடுகளை களைவதற்குண்டான முயற்சிகள், வியாபார அனுகூலம், குழந்தைகளால் மன நிம்மதி போன்ற விஷயங்கள்லாம் 100% நடக்குதோ இல்லையோ 50% நடக்கிறதுக்கு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் உதவிகரமாக இருக்கும். மலை மீது இருக்கும் ஈஸ்வரனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் மன நிம்மதியையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை வார ஆரம்பத்தில், அதுக்கப்புறம் திங்கட்கிழமை காலையில் சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. இந்த விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிற வரைக்கும் மனக்குழப்பம், ஆரோக்கிய குழப்பம், குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள், குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படும். ஆனால் அது பெருசாக எதுவும் கவலையை ஏற்படுத்தாது. என்ன காரணம் அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதி சந்திரன் அப்படி இருந்தாலுமே அவர் சேர்ந்திருக்கிறது தன்னுடைய நட்பு கிரகத்தோடு தான் சேர்ந்திருக்காரு. அதனால் கெடுதலை தரமாட்டார். உங்களுக்கு விரையாதிபதி சனி 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பண விவகாரங்கள் உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. தேவையான அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். 2ஆம் வீட்டு அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால, அதுவும் லாபஸ்தானத்தில் உங்களுடைய வார்த்தைகளால் பெருமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதுவும் 11ஆம் தேதியிலேருந்து மன நிம்மதி ஏற்படுகின்ற நாட்கள். சந்தோஷமான அனுபவங்கள், மன நிம்மதி, குதூகலம், பணவரவு, குடும்ப ஒற்றுமை, நண்பர்களுடன் ஒற்றுமை, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்திற்கு குறைவு இருக்காதுன்னு சொன்ன எதிரிகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் தொழில் முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் புதுசாக ஒரு தொழில் துவங்கணும், புதுசாக ஒரு வேலை ஆரம்பிக்கணும், வேலைக்கு சேரணும் அப்படின்னா இந்த வாரத்தில் முயற்சி செஞ்சால் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இருக்காது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை,
3 கிரக சேர்க்கை புத லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படாத வாரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் ஆகிய 2 கிரகங்கள் யாராவது ஒருத்தர் வந்தாலே அது ஒரு பெரிய யோகம். ராகு இருந்துட்டால் அது இன்னும் பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்திற்கு ஏற்பட்ட பங்கத்தை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தி மன நிறைவை தரும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரம், வாக்குச்சாதுரியம் ஏற்படுகின்ற நேரம். அதுவும் குறிப்பாக அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. ஸோ இந்த வாரம் மீனராசி நண்பர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் பெரிய ஒரு மரியாதையை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய மனிதர்கள் உங்களை தேடி வருகின்ற வாரமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள். குருவை முருகனாக வழிபடுங்கள். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக, திருப்புகழ் மந்திரத்தை சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் கூட பணத்தை கொடுத்து லாபத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான வாரம். இந்த ராசியில் பிறந்தவங்க, மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நெடுநாட்களாக பண பாக்கிகள் வசூலாகாமல் இருந்ததுன்னா அந்த பண வரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை தருகின்ற வாரமாக இருக்கும். இந்த அனைத்து விதமான பலன்களும் மீனராசி நண்பர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து ராசி நண்பர்களுக்கு கடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.